ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலைகார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்துக்காக வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து விதைக்க போகிறோம். விதைக்க போகிறது என்னென்னா, என்னோட குழந்தைனார் தான் விதைக்க போகிறாங்க. 2 குட்டீஸும் தான் விதைக்க போகிறாங்க. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து பாட்டெல்லாம் எடுத்து செட் பண்ணி அதில் வந்து நெய்மெல்லாம் எழுதிட்டேன். அப்புறமா வந்து இங்கே சீடெல்லாம் வரிசையாக இருக்குது. அவங்களே போய் எந்தெந்த பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோமோ அந்த பாட்டில் அவங்க வந்து விதைக்கணும். அதான் அவங்களோட டாஸ்க்கு. சரி, ஆளுக்கு ஒரு விதை எடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தீங்களா? அந்த விதை நீ கையில் வச்சிருக்கிற விதையை ரீட் பண்ணு ஃபஸ்ட்டு. என்ன விதை? குட்டை காராமணி. குட்டை காராமணி எங்க இருக்கு பாரு பாக்ஸ்ல. உன் கையில என்ன இருக்கு? கத்தரி. கத்தரின்னு எங்க இருக்கு பாரு. கண்டுபிடிச்சி அண்ணில் நான் விதைக்க சொல்லி தரேன். ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணியா? அதை பேப்பரை கையில் வச்சுக்கோ. இதை ஓப்பன் இதை ஓப்பன் பண்ணு. டேய், நீ கண்டுபிடிச்சியாடா கத்தரி? எங்க கண்டுபிடிச்சு முடிக்க போறியா? எந்த பாக்ஸ் காட்டு. இரு ஒரு நிமிஷம். அவ எந்த எங்க எங்க இருக்குது? இதானா? இங்க பாருங்க, குட்டை காராமணி. இது ஒரு நிமிஷம். அது மண்ணை லைட்டா இலக்கி விட்டுக்குவோம். ஒரு சீடா எடுத்து போடு. போட்டியா? இல்லை போடு. 2 3 4 5 ஒன்று சென்டரில் போடு. 6. முடிஞ்சுதா? போதும். அது அப்படியே பொதிஞ்சிரு. ஏன்னா அவ்வளோ விதை தான் அதில் முளைச்சி வளர்கிறதுக்கு இடம் இருக்கும் அந்த பாட்டில். சரியா? நான் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து போடுமா? கீழே இருக்கு ரப்பர் பேண்ட் எடு. சரி, நீங்கள் எடுங்க. எங்கெங்க கத்தரி கண்டுபிடிச்சிங்களாங்க? எங்கெங்க இருக்குது? ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி கீழே வைங்க. ஓப்பன் பண்ணியாச்சா? அடுத்தது எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. ஒரு பொதி எடுத்துகிட்டு வந்து நீ இப்போ விதை போட்டு முடிச்சதை கவருக்குள்ளே போட்டுரு. எடுத்தியா? எது? இதுவா? கத்தரி விதை விதைக்க போகிறோம். இது வந்து வெள்ளை கத்திரியா என்ன கத்திரின்னு தெரில. கத்தரின்னு எழுதியிருந்தாங்க. இங்கே பாரு. இப்படி இங்கே பாரு. என்ன கையில் எடுத்துருக்கான். இங்கே பாரு, அண்ணி எடுத்துருக்கேன் பாரு. இப்படி இங்கே பாரு. இப்படி சும்மா அங்கே இங்கே அப்படி தூத்தி விடணும். அதே மாதிரி எடுப்பில் கொஞ்சம் கையில் இங்கே இப்படி போட்டு விடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக தான் விதை இருக்குது. ஸோ வந்து இது இவ்வளோத்தையுமே முளைக்க போடுறேன். எவ்வளோ முளைக்குதோ முளைக்கட்டும். முளைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்சா? அடுத்தது எடுத்துட்டு அடுத்து எடுத்துட்டு வடியா. என்ன கண்டுபிடிச்சி? பாட்டை கண்டுபிடி. பாட்டை கண்டுபிடி. என்னது? காட்டு, விதைய காட்டு. அவரை. என்ன அவரை? கொடி அவரை. கொடி அவரை எங்க இருக்கு பாரு. மறுபடியும் கத்தரியா? மறுபடி இன்னொரு கத்தரின்னு இன்னொரு இது இருக்கும். அதை கண்டுபிடி. உனக்கு அது என்ன இருக்கா? ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணியாமா? உனக்கு கத்தரி எங்க இருக்கு? பேப்பருக்குள்ள பேப்பரா? அது பத்திரமா வச்சுக்கணும். இல்லை, கீழே வச்சு ஓப்பன் பண்ணி. கீழே சிந்திரும். எது? அதே மாதிரி வை. ஒரு விதை உள்ள வை. அடுத்து வை. அடுத்தது. அவனுக்கு மட்டும் பெருசா வருது, உனக்கு எல்லாம் சிறுசா வருது. சின்ன பிள்ளைக்கு சின்னதா வருது, பெரிய பிள்ளைக்கு பெருசா வருது. சென்டர்ல வைமா. அதே மாதிரி பேக் பண்ணு. அந்த நெய்மீன் சேர்த்து வச்சு பேக் பண்ணு. சரியா? பேக் பண்ணி உள்ள வச்சு நெய்ம் தெரியணும் அன்னைக்கு. சரியா? நம்ம எங்க அதை மாதிரி கிள்ளி போடுங்க. கொஞ்சமா போட்டா போதும். போதும் என்ன? இனி அதை பேக் பண்ணுங்க. அதுக்கு நெய்ம் எங்கே இருக்குது? அந்த நெய்மையும் சேர்த்து பேக் பண்ணுங்க. நெய்மையும் சேர்த்து பேக் பண்ணி ரப்பர் பேண்ட் போடுங்க.
ம் ம் வைங்க உள்ள. வெரி குட். ரப்பர் பேண்ட் போடுங்க. ம் இனி நான் இதே மாதிரி தான் ப்ராசஸிங்கில் நாங்கள் அடுத்தடுத்த விதையை விதைக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய விதைகள் எல்லாம் இருக்குது. எல்லா விதைகளும் விதைக்க போகிறோம். வெண்டைக்காய், அவரைக்காய், மிளகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைக்கிறோம். விதைச்சி எல்லாம் முடிச்சுட்டு முளைச்சி எப்படி வருது அப்படிங்கிறது அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இது மாதிரி விதைகள் விதைச்சி குட்டீஸையும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வாருங்க. அவங்களுக்கும் இதில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். டிவி மொபைல்னெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வாங்க. அப்போ தான் குட்டீஸுக்கும் ரொம்ப நல்லது. பை.